Hi everyone, welcome to Mina for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 6 lines and angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 6.1ல இருக்க 6th sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, axioms பத்தின வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Exercise 6.1 sum number 6. It is given that angle XYZ equals to 64 degree and XY is produced to point P. Draw a figure from the given information. If ray YQ bisects Z angle ZYP, find angle XYQ and reflex angle QYP. ஓகே, இதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு டயக்ராமுமே கொடுக்கல, நம்மளையே ஒரு டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வரையலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் கிவன் தட் ஆங்கிள் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல்ஸ் டு 64 டிகிரி. ஸோ ஒரு ஆங்கிள் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரா த ஆங்கிள் லைக் திஸ். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, லெட் இட் பி லைக் திஸ். Fine. So என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆங்கிளுக்கு உங்கள் நேம் சொல்லியிருக்காங்க, that is XYZ. So I'll just name this as, இங்கே say X, இங்கே Y and இங்கே Zன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து 64 டிகிரி கொடுத்துட்டாங்க. And this XY, இங்கே X இங்கே Yனா this XY is produced to a point P. இந்த XY இதோட நிற்கல, இது இன்னும் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் P வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. So I just draw another line from here and I just say this point as P. Okay, yeah. So P இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன நேம் பண்ணியிருக்கேன்னா P ன்னு நேம் பண்ணியிருக்கேன். So this will be your Y, this will be your Z and this will be your X. Okay, I'll just name this point as P. Okay, fine. So if ray YQ, Yங்கிற Y இங்க இருக்கு, இங்கேருந்து ஒரு YQன்ற ஒரு ray இருக்கு, அந்த ray YQ, நான் I'll just draw the ray first here and then I'll explain. Okay, so let it be Q. This ray YQ bisects angle ZYP. இதுக்கு என்ன அர்த்தம், பைசெக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சரிபாதியா பிரிக்குதுன்னு அர்த்தம், ஈக்குவலி ஸ்பிளிட் ஆகுது. இங்க எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி பைசெக்ட் பண்ணுது XY ZYP. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா XYQ. ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தென் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் QYP. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளை we have to find it out. ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு சம் பார்த்துருப்போம், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதாவது அந்த எக்ஸாக்ட் ஆங்கிளை கண்டுபிடிச்சி 360 டிகிரியோட மைனஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபைன், நம்ம அதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா சம்ஸ்லையுமே பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், we are going to write given to find and then solution. ஸோ ஃபர்ஸ்ட் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா this angle XYZ equals to 64 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைன். ஸோ இந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, XY is produced to point P. ஸோ which means இந்த XYPங்கிறது is a line. ஸோ அதுவும் கிவனில் இருக்குது. ஸோ XYP is a line, அதையும் எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ray YQ bisects ZYPன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ you can write it like this, ray YQ bisects angle ZYP, which implies இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா this angle ZYQ will be equals to angle QYP. இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அதையும் எழுதிட்டேன். இதெல்லாமே கிவனில் கொடுத்துட்டாங்க. கிவனில் கொடுத்த சென்டென்ஸாக கொடுத்ததை நான் ஒர்க் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டு ஃபைண்ட். ஸோ டு ஃபைண்டில் நான் என்ன ஒர்க் ஆன் பண்ணணும் அப்படின்னா லிட்ரலி ஆங்கிள் XYQ கண்டுபிடிக்கணும் and then reflex angle QYP கண்டுபிடிக்கணும். ஸோ reflex angle QYP கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே I have to find it out. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன்லேருந்து நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து I'll just copy this figure again. Okay, I can just drag this here. Okay, I'll just drag this here. Okay, fine. ஸோ இப்போ எனக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ நோ தட் நம்ம இப்போ வந்து சொல்யூஷன் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன், ஸோ ஐ ஆல்ரெடி நோ தட் திஸ் எக்ஸ் ஒய் பி இஸ் அ லைன். கரெக்டா? ஸோ இது வந்து கிவன். ஸோ எக்ஸ் ஒய் பி வந்து லைனாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா திஸ் ஆங்கிள் எக்ஸ் ஒய் இசட் ப்ளஸ் ஆங்கிள் இசட் ஒய் P equals to 180 degree. That is, இது ஒரு linear formனு எனக்கு தெரியும். கரெக்டா? Pair of linear form. ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ் ஒய் இசட்டோடது 64 டிகிரின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 64 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் இசட் ஒய் பி ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் இசட் ஒய் P must be equals to 180 degree minus 64 degree. So 64லேருந்து 180 minus பண்ணிங்கன்னா what will you get? 10ல 4 போயிடுச்சுன்னா 6, 7ல 6 போயிடுச்சுன்னா 1. So 116 degree. ரைட். இன்னொன்று எனக்கு ஆல்ரெடி கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ZYPயை வந்து YQ பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ I'll just write here. Ray YQ bisects angle ZYP அப்படின்னு கிவன்ல இருக்கு. அண்ட் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஐ ஆல்ரெடி இந்த டயக்ராம் வச்சு இந்த ஆங்கிள் ZYQவும் QYPயும் ஈக்குவல்னு அர்த்தம். கரெக்டா? தட் இஸ் ZYQவும் QYPயும் இதெல்லாமே நான் கிவன்ல எழுதியிருக்கேன். இது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். பைசெக்ட் பண்ணுதுன்னா ஹாஃபாக பைசெக்ட் பண்ணுது. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் ZYPன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ அப்போ ஹாஃப் ஆஃப் 116 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். அது which will be equals to 58 degree. Right? அப்போ angle ZYQவும் 58 degree தான், angle QYPயும் 58 degree தான். We find it out. Okay, நம்ம question என்ன find out பண்ண சொன்னாங்க? ZYQ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. So ZYQ first கண்டுபிடிச்சிடலாம். Okay, so angle ZYQ will be equals to this 58 degree. Finish பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் QYP. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் QYP நமக்கு இங்கே QYP 58 டிகிரின்னு தெரியும். அதே ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா நம்ம 360லேருந்து சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் QYP must be equals to 180 degree, sorry 180ல 360 degree, one whole revolution, rotation இல்லையா? ஸோ 360 degree minus angle QYP. So of course 360 degree minus இந்த QYP என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 58 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 360ல 58 minus பண்ணோம்னா 302 degree. So reflex angle QYP will be equals to 302 degree. Hope you understand the sum we discussed today. If you still have any doubts, comment here, we will clarify. இதே lines and angles இருக்க exercise 6.1ல இருக்க 5th sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க. leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. and lines parallel to same line பத்தி தெரிஞ்சுக்கோங்க. rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max customers beta feed பண்ற உங்க friends க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.